வணக்கம். ஜஸ்மி ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் மிகவும் பிரபலமான எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மட்டன் கொத்து ரொட்டி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல சட்டி நல்லா சூடுன பிறகு அதுக்குள்ள நான் 5 மேசக்கரண்டி சூரியகாந்தி எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னால ஜஸ்மி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுவோம். அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதுக்குள்ள 10 உள்ளி பூண்டு பல்லு சின்ன சின்னதா வெட்டி எடுத்து வச்சுக்கேன். அதையும் இதுக்குள்ள போட்டு நல்லா பொரிச்சிருக்கோம். உள்ளி பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வந்த பிறகு அதுக்குள்ள 4 வெங்காயம் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் இதுக்குள்ள போட்டு கொஞ்ச நேரத்துக்கு வதங்க விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்க வேணுமென்று இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா காணும். அதோட 15 பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சு அதையும் இதுக்குள்ள சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு வதங்க விடுவோம். உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி கொண்டிருக்க இந்த நேரத்துல கறிவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கொள்வோம். எல்லாம் வதங்கி கொண்டிருக்க நேரத்துல 2 மீடியம் சைஸ் கரட் தட்டால சீவி வச்சிருக்கேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு வதங்க விடுவோம். நல்ல வடிவாக கரண்டியால கிளறி விட வேண்டும். அப்பதான் எல்லாவற்றோடையும் சேர்ந்து வடிவாக அவியும். உப்பு தேவையான அளவு சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு அளவை கூட்டி குறைக்கலாம். அதோட நாங்கள் 3 மேசக்கரண்டி வெட்டு தூளையும் சேர்த்துக் கொள்வோம். உங்களுக்கு உரைப்பு கூட தேவை என்று சொன்னா கொஞ்சம் கூட பாவிக்கலாம். நான் ஏற்கனவே பச்சை மிளகா பாவிச்சிருக்கேன் என்றபடியால நான் 3 மேசக்கரண்டி தான் பாவிச்சிருக்கிறேன். எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நான் இதுக்குள்ள முட்டை சேர்த்துக் கொள்வோம். நான் இங்க 10 முட்டை பாவிச்சிருக்கேன். உங்களுக்கு முட்டையின் அளவு கூட தேவைன்னு சொன்னா கூட பாவிக்கலாம். முட்டை அடிப்பிடிக்காம இருக்கணும் என்பதற்காக தொடர்ந்து கிளறி கொண்டு இருக்கணும். அப்பதான் முட்டை அடிப்பிடிக்காது. முட்டையெல்லாம் வெந்து வந்த பிறகு இதுக்குள்ள 150 கிராம் லீக்ஸையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். இதை நான் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் ஒருக்க வடிவாக கிளறி விடுவோம். எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு இதற்குள்ள ஆட்டிறைச்சி கறியை சேர்த்துக்கொள்வோம். நான் இதற்கு 200 கிராம் ஆட்டிறைச்சி கறி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்து நல்லா வடிவாக கிளறி விடுவோம். ஆட்டிறைச்சி கரையின சுவை எல்லாவற்றிடம் சேர்ந்த பிறகு இதுக்குள்ள கொத்து ரொட்டியை சேர்த்துக்கொள்வோம். நான் இதுக்குள்ள 1.5 கிலோ கொத்து ரொட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து
எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணின பிறகு இதற்குள்ள நான் ஆட்டிறைச்சி குழம்பு இதுக்குள்ள விட போறேன். இந்த மட்டன் கொத்துக்கு சுவை தரக்கூடியது அந்த குழம்பு தான். இதற்கு நான் 150 கிராம் ஆட்டிறைச்சி குழம்பு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்து வடிவாக எல்லாத்தையும் கண்டியால வடிவாக கிளறி விடுவோம். மட்டன் கொத்து ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டுல செய்து பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.